அத்தியாயம் 496 தங்க அடித்தள கவசம் பாகம் 3. லாங்ஹோச்சென் முன்னேறி சிறிது நேரத்தில் திடீரென நின்று தன் மேலங்கியை கழற்றினான். அவனது தங்க அடித்தள கவசம் வெளிப்பட்டது, ஒளிர்ந்தது. ஒரு முதிய குரல் எழுந்தது. வணக்கம், மதிப்புமிக்க தங்க அடித்தள நைட். இங்கு என்ன வேண்டி வந்தீர்கள்? ஒளி மூடு. ஒரு உயரமான உருவம் முன்னேறி வந்தது. இந்த முதியவர் இடது கையையும் ஒரு கண்ணையும் இழந்திருந்தார். இவர் நைட்ஸ் புனித மலை காவலர்களில் ஒருவர். வணக்கம் மூப்பரே, நான் இங்கு ஒரு துணையை தேர்ந்தெடுக்க வந்தேன். கூட்டமைப்பு தலைவர் எனக்கு அனுமதி அளித்தார் என்று லாங்ஹோச்சென் மிகுந்த மரியாதையுடன் கூறினான். அவன் முன்னேறி முதியவருக்கு மரியாதை செலுத்தி நின்றான். இந்த முதியவரின் இருப்பை உணர்ந்ததாலேயே அவன் தன் தங்க அடித்தள கவசத்தை முன்பே வெளிப்படுத்தினான். லாங்ஹோச்செனின் இளமை குரலை கேட்டு முதியவர் ஆச்சரியமடைந்தார். இது ஒரு புராண அளவிலான தங்க அடித்தள கவசம், ஆனால் அதிலிருந்து வந்த குரல் மிகவும் இளமையாக இருந்தது. இந்த இளைஞன் காண்பித்த ஆணை நைட் கோவிலுக்கு மட்டுமே உரிய சிக்கலான குறியீட்டு எழுத்துகளுடன் இருந்தது. அதை மோசடி செய்ய முடியாது. விரைவாக முதிய நைட் ஆணையை திருப்பிக் கொடுத்தார். லாங்ஹோச்சனை மரியாதையுடன் பார்த்த முதிய நைட் சற்று பதற்றமாக இருந்தார். இதை உணர்ந்த லாங்ஹோச்சென், மூப்பரே, என் பெயர் லாங்ஹோச்சென். தயவு செய்து என்னை அப்படி அழைக்கவும். முறையாக இருக்க வேண்டாம் என்று விரைந்து கூறினான். லாங்ஹோச்சென் என்று முதியவர் அதிர்ந்து அவனை உற்று பார்த்தார். நீதான் லாங்ஹோச்செனா? அப்போதுதான் அவனுக்கு தன் பெயர் கோவில் கூட்டமைப்பில் எவ்வளவு பிரபலமாகி இருக்கிறது என்பது புரிந்தது. ஆனால் சொன்னதை திரும்ப பெற முடியாது. எனவே அவன் தலையசைத்து பதிலளித்தான். சிறிது நேரம் யோசித்த முதியவர் கம்பீரமாக, இனி உன் பெயரை வெளியே சொல்லாதே. இது நம் புனித மலை என்றாலும் நீ மிகவும் துணிச்சலாக இருக்கிறாய் என்றார். ஆமாம் என்று லாங்ஹோச்சென் தன் தவறை உணர்ந்தான். அவன் அடையாளம் வெளியானால் பிரச்சனைகள் வரலாம். அருகில் பேய் உளவாளிகள் இருக்கலாம், யாருக்கு தெரியும். என்னுடன் வா. உன் தங்க அடித்தள கவசம் 12வது, எனவே உன்னை 12வது தங்க நைட் என்று அழைப்பேன் என்றார் முதியவர். ஆமாம் என்று ஒப்புக்கொண்டு லாங்ஹோச்சென் முதியவரை பின்தொடர்ந்து மலைக்கு சென்றான். இது உன் முதல் வருகை இல்லை, எனவே உனக்கு பாதையை நீயே தேர்ந்தெடுக்கலாம். மந்திர மிருகங்களின் தரத்தை கண்டறிய ஒரு ஆய்வு ஓடு வேண்டுமா என்று முதியவர் கேட்டார். லாங்ஹோச்சென் தலையசைத்து மறுத்தான். அவனது பயிற்சி நிலையில் மந்திர மிருகத்தின் தரத்தை கண்டறிய முடியாமல் போகுமா? பின்னே கவனமாக இரு என்று முதியவர் நின்று லாங்ஹோச்சனுக்கு ஒரு திசையை சுட்டிக்காட்டினார். நன்றி மூப்பரே என்று கூறி இரண்டாவது முறையாக இங்கு வந்த லாங்ஹோச்சென் முதல் முறையை விட வித்தியாசமான உணர்வை பெற்றான். வரும்போதே சுற்றுப்புறம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தான். இந்த கட்டுப்பாடுகள் மிகவும் மறைவாக இருந்தன. அவனது மனவலிமை நிலையிலும் ஒரு பகுதியை மட்டுமே கண்டறிய முடிந்தது. தவறான பாதையில் சென்றால் இந்த கட்டுப்பாடுகளை தூண்டிவிட வாய்ப்பு இருந்தது. இந்த கட்டுப்பாடுகளின் வலிமையை அளவிடுவது மிகவும் கடினம். முதியவர் காட்டிய திசையில் நடந்து சென்ற லாங்ஹோச்சென் விரைவில் ஒரு புதிய காட்சியை கண்டான். பிரகாசமான, அழகிய, வெதுவெதுப்பான சூரிய ஒளியில் பசுமையான மரங்களும் இனிமையான மணமுள்ள தாவரங்களும் தோன்றின. இந்த இடம் மனதுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. ஆழமாக மூச்சுவிட்டு லாங்ஹோச்சென் கவலைகளிலிருந்து விடுபட்டவனாக உணர்ந்தான். இங்கு நிறைந்திருந்த ஒளி சாரம் அவனை கடலில் மீனாக உணர வைத்தது. அவனது தங்க அடித்தள கவசம் ஏற்கனவே நிரம்பி அதன் கரு தங்க நிறத்தில் மென்மையான தங்க ஒளியையும் கண்கவர் ஆரஞ்சு பளபளப்பையும் தாங்கியிருந்தது. பயிற்சிக்கோ போருக்கோ ஒளியுடன் இணைந்த எந்த வலிமையாளருக்கும் இந்த இடம் பெரும் உதவியாக இருக்கும். இந்த முறை மலை உச்சியில் ஏறி திசைகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தன் அற்புதமான உணர்வு திறனை வைத்து லாங்ஹோச்சென் எளிதாக நைட்ஸ் புனித மலையின் ஆழமான மையப்பகுதிக்கு சென்றான். தங்க ஒளியின் மின்னலுடன் 4 இறக்கைகள் அவனது தங்க அடித்தள கவசத்தை துளைத்து வெளியே வந்தன. அவனது முதுகில் பரவி இந்த இறக்கைகளும் கரு தங்க நிற கவசத்தால் பாதுகாக்கப்பட்டன. ஒரு மின்னலாக லாங்ஹோச்சென் வானத்தை கிழித்து சென்றான். ஆச்சரியமாக அவனது கவசத்தின் உதவியால் அவனது ஆன்மீக இறக்கைகள் அவனது வேகத்தை குறைந்தது 30 விழுக்காடு உயர்த்தியிருந்தன. சில இறக்கை அசைவுகளில் முதல் மலை உச்சியை அடைந்தான். பின்னர் இறக்கைகளை விரித்து ஆழமான பகுதிக்கு நழுவினான். ஒவ்வொரு முறை லாங்ஹோச்சென் வேகம் எடுக்கும்போதும் அவனைச் சுற்றிய காற்று கிழிந்து ஒலித்தது. மெல்லிய தங்க நிற தடுப்பு அவனைச் சுற்றி உருவாகியது. இது அவன் வேண்டுமென்றே பயன்படுத்திய திறன் இல்லை, மாறாக அவன் தொடர்ந்து உறிஞ்சிய ஒளி சாரத்தின் செறிவு.
நைட்ஸ் புனித மலைக்கு இந்த பயணத்திற்கு லாங்ஹோச்சனுக்கு தெளிவான இலக்கு இருந்தது. தன் துணையாக வரவேண்டிய மந்திர மிருகத்தை அவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருந்தான். ஹாவ்யூவுடன் இணைந்து போராட விரும்பினாலும் அதன் இருப்பு மிகவும் உணர்வு மிக்கது. பேய் கடவுள் தூண்களை அழிக்கும் முக்கியமான நேரங்களில் மட்டுமே அதை வெளியே வர அனுமதிக்க முடியும். கடந்த 1.5 ஆண்டு பயிற்சியில் அவர்களின் இரத்த குழாய் இணைப்பு மூலம் ஹாவ்யூவின் வலிமையும் நன்றாக முன்னேறுவதை உணர்ந்தான். ஆனால் ஹாவ்யூ ஏதோ ஒன்றை அடக்கி வலிமையை சேமிக்கும் செயல்முறையில் இருப்பதாக தோன்றியது. எனவே அதன் பயிற்சி நிலை இப்போது எந்த அளவில் இருக்கிறது என்பது லாங்ஹோச்சனுக்கு தெளிவாக தெரியவில்லை. நைட்ஸ் புனித மலை மிகவும் பரந்தது. லாங்ஹோச்சனின் வேகத்தில் கூட மலையின் மையத்தை அடைய 1/2 மணி நேரம் ஆனது. பின்னர் அவன் ஆழமாக செல்வதை நிறுத்தினான். ஏனெனில் அது 10ஆம் தர மந்திர மிருகங்களின் பகுதி என்பது அவனுக்கு தெரியும். அவை அவனது தற்போதைய இலக்குகள் இல்லை. 4 இறக்கைகளை விரித்து அவன் உடல் வானில் மிதந்தது. லாங்ஹோச்சன் கண்களை மூடி சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக உணர்ந்தான். வலது கையின் முன் மற்றும் நடு விரலை தன் புருவங்களுக்கு இடையில் வைத்தான். அவனது தலையைச் சுற்றி மெல்லிய வெளிப்படையான அலைகள் உருவாகின. இவை தூய மனவலிமை அலைகள். லாங்ஹோச்சனின் மனவலிமை சாதாரண மக்களை விட மிக அதிகமாக இருந்ததாலேயே இப்படியான ஆய்வு முறைகளை பயன்படுத்த முடிந்தது. எல்லாவற்றையும் பொறுத்தவரை அவன் மனவலிமை சார்ந்த வலிமையாளன் இல்லை. பகுதியை ஆய்வு செய்தபடி லாங்ஹோச்சன் மீண்டும் பறந்தான். மலையின் மையத்திலிருந்து ஒரே தூரத்தை பராமரித்து பக்கவாட்டில் நகர்ந்தான். இந்த முறை அவனது பறத்தல் வேகம் மிகவும் மெதுவாக இருந்தது. மேலும் 1/2 மணி நேரத்தில் இறுதியாக தன் இலக்கை கண்டறிந்து மகிழ்ச்சியான புன்னகையை வெளிப்படுத்தினான். அவனது முதுகிலிருந்து தங்க நிற தீப்பிழம்புகள் பீரிட்டு 4 இறக்கைகளும் முழு வலிமையுடன் அடிக்கப்பட்டன. அவன் ஒரு குண்டு போல முன்னோக்கி பாய்ந்தான். லாங்ஹோச்சன் உயரமான மரங்களைக் கடந்து இறுதியாக தரையில் இறங்கினான். ஒரு நீர்மூலம் அவனது பார்வையில் தோன்றியது. இப்போது பல ஒளி உறுப்பு மந்திர மிருகங்கள் அந்த நீரை குடித்து லாங்ஹோச்சனை நோக்கி எச்சரிக்கையுடன் பார்த்தன. ஒரு மென்மையான தூய ஒளி சாரத்தை லாங்ஹோச்சன் தன் உடலை சுற்றி வெளியிட்டான். அவன் முன்னேறாமல் அங்கேயே நின்றான். அவனது கவசமும் மறைந்து அவனது உண்மையான தோற்றம் வெளிப்பட்டது. லாங்ஹோச்சன் தன் தங்க அடித்தள கவசத்தை மீட்டு அசையாமல் நின்று மந்திர மிருகங்களை அன்புடன் பார்த்தான். படிப்படியாக அவனைச் சுற்றிய ஒளி ஏற்ற இறக்கங்களை அவை உணர்ந்தன. அவற்றின் எச்சரிக்கை முகபாவனைகள் மறைந்து ஆச்சரியமும் நட்பும் தோன்றின. முதலில் வந்தது ஒரு எலி அளவு மந்திர மிருகம். அது தாவி லாங்ஹோச்சனின் தோளில் ஏறியது. அந்த காட்சியை பார்த்து புன்னகைத்த லாங்ஹோச்சன் அந்த சிறிய எலியை மென்மையாக தடவினான். அந்த எலியின் கவலையற்ற தோற்றத்தை பார்த்து மற்ற மந்திர மிருகங்கள் இறுதியாக தளர்ந்து மெதுவாக லாங்ஹோச்சனை நோக்கி வந்தன. அவை அவனை நெருங்க நெருங்க அவனை மேலும் மேலும் பாராட்டுவது போல் தோன்றியது. இது இயல்புதான். லாங்ஹோச்சன் ஒளியின் வாரிசு, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவன் வெளியிடும் ஒளி சாரத்தின் தூய்மை நைட்ஸ் புனித மலையை விட மிகவும் உயர்ந்தது. மேலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக ஒளி உறுப்பு மந்திர மிருகங்களுக்கு அவன் மீது வலுவான ஈர்ப்பு இருந்தது. அவனிடம் எப்படி விரோதம் காட்ட முடியும்? இந்த இடம் ஏற்கனவே நைட்ஸ் புனித மலையின் ஆழமான பகுதி. இந்த மந்திர மிருகங்கள் வெவ்வேறு அளவுகளிலும் வகைகளிலும் இருந்தன. ஆனால் குறைந்தபட்ச பயிற்சி 6வது தரத்தில் இருந்தது. இது மனிதர்களின் 5வது படிக்கு சமம். உயர்ந்த தரத்தில் இருக்கும் மிருகங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும். என் பழைய நண்பனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் தேடுவது என்று லாங்ஹோச்சன் மெல்லிய குரலில் மந்திர மிருகங்களிடம் கேட்டான். உடனே முழுமையாக தங்க நிறத்தில் இருந்த ஒரு பறவை தலையசைத்து அவனை நெருங்கி தன் வாயை அவன் உடலில் தேய்த்து இறக்கைகளை விரித்து ஒரு திசையை நோக்கி பறந்தது. லாங்ஹோச்சன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இது ஒரு நீர் மூலம். எந்த மந்திர மிருகமும் தண்ணீர் குடிக்க வேண்டும். எனவே அவன் தேடும் மந்திர மிருகத்தை சந்தித்த ஒரு மிருகத்தை இங்கு சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் அவனது அசாதாரணமான தூய ஒளி உறுப்பு ஆரா இவ்வளவு மந்திர மிருகங்களை ஈர்க்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அந்த பறவை ஏற்கனவே உதவி செய்துவிட்டதால் அவன் இங்கேயே உட்கார்ந்து காத்திருந்தான். தியானத்தில் இல்லை, ஆனால் தன் ஆராவை மறைக்கவும் இல்லை. இந்த மந்திர மிருகங்கள் இயல்பாகவே வெளியேற விரும்பவில்லை. அவை லாங்ஹோச்சனின் பக்கத்தில் கூடி உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தன. பொதுவாக விரோதமாக இருக்கும் மந்திர மிருகங்கள் கூட அப்போது அமைதியாக இருந்தன. இந்த அமைதியான சூழலை யாரும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
சிறிது நேரத்திற்குப் பிறகு தொலைவில் முதலில் ஒரு ஒலி எழுந்தது. பின்னர் ஒரு தங்க நிற உருவம் வேகமாக பறந்து வந்தது. லாங் ஹோச்சனின் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தன. அது உண்மையாகவே வந்துவிட்டது.